இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 253 நவுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள். டென்மார்க் செய்தி. டென்மார்க் ராணி மேரியின் 54வது பிறந்த தினம் கடந்த வியாழன் அன்று அவர் கொண்டாடினர். இவர் 1972 ஆண்டு மாசி 5ஆம் தேதி டஸ்மேனியாவில் பிறந்தவர். மன்னர் பெரடிக்சன் மனைவியாக தனித்துவமாகவும் பாஸ்மால் உடைகளை பிரகாசமானமாகவும் கம்பீரமாகவும் இவர் வெளிப்படுத்தி உள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. டென்மார்க்கின் ராணி இந்த ஆண்டு எதிர்நோக்குவதற்கு நிறைய இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர் முடிசூடிய பின்னர், அவரது முடிசூட்டு விழாவின் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் முறையாக இவ்வருடம் செல்ல இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ பயணம் மிக விரைவில் வர உள்ளது என்று ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் டென்மார்க் மன்னரும் அவர் ராணி மேரி அவர்களும் திரும்ப வரவேற்கிறது. இது ஒரு மரியாதை என்று அவர் வர்ணித்துள்ளார். எனினும் இந்த முறை பயணம் முறையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. சென்ற வாரம் டென்மார்க்கின் கிறிஸ்டியன்போ அரண்மனையில் மன்னர் பெரடிக்சன் அவர்கள் பேரு, ஜப்பான், இத்தாலி மற்றும் லிதுவேனியாவில் இருந்து வந்த தூதுவர்களை வரவேற்றிருக்கிறார். டென்மார்க்கில் தொடர்ந்து பனி பொழிவு எல்லா இடங்களிலும் அதிக குளிருமாக இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கிறது. இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்தில் உறவு முறை திருமணங்களால் 46% பிறக்கும் குழந்தைகள் 6% அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உறவுமுறை திருமணங்களை தடை செய்ய எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு சில அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். லண்டனில் மரபணு பரிசோதனைக்கும் ஊருக்கு விளைவிப்பதனால் பிறக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமற்ற தன்மையினாலும் உறுதி செய்வதற்காக இந்த முயற்சியை எடுக்கிறார்கள். மேலும் இங்கிலாந்துக்கு சர்வதேச மாணவர்களின் விசா முடிவடைந்த நிலையில் அவர்கள் இங்கு புகலிட கோரிக்கைக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அதனை உள்துறை அமைச்சகம் முழுதாக நிராகரிக்கிறது. உள்துறை அலுவலகம் இவர்களை நாடு கடத்தும் அபாயமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. 10,000 இந்திய சீனா மாணவர்களுக்கு, அதாவது இணையதள மூலம் அவர்களின் விசா முடிவடைந்து விட்டது, நாட்டுக்கு செல்லும்படி செய்திகள் அனுப்பப்பட்ட வண்ணம் இருக்கிறது. புதிய சட்ட ஒழுங்குகள் மாற்றமடைந்திருப்பதாகவும் இந்த சட்டங்களினால் இப்போது 24ஆம் 25ஆம் ஆண்டில் இங்கு படிக்க வரும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் 9/2/26 அன்று ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் சாத்துக்கோளில் இருந்து வந்த விமானம் ஒன்று அவசரமாக லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரை இறக்கம் செய்யப்பட்டது. இது சாத்துக்கோளில் இருந்து ஜோசியா அத்தாலிண்டக்கா நகருக்கு செல்ல இருந்த விமானம் 100 பயணிகளுடன் அவசரமாக தரையிறங்கியது. சுமார் 1 மணி 20 நிமிடம் பயணித்த பின்பு இந்த பயணம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. டெல்டா நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த விமானம் ஆகும். இதனுடைய காரணம் தெரியவில்லை, இன்னும் அறிவிக்கப்படவில்லை. லண்டனில் அடுத்த வாரம் பனிப்புயல் அதாவது வடக்கு ஸ்கொட்லாண்டில் இருந்து தெற்கு இங்கிலாந்து வரை பனிப்பொழிவு
600 மைல்கள் உயரத்துக்கு பனி புயல் வீசும் என வானிலை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. சுமார் 2 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை பனி குவிந்திருக்கலாம் என்றும் அதிக குளிராக இருக்கும் காலமாகவும் என்றும் போக்குவரத்துகள் தொடருந்துகள் பாதிக்கப்படலாம் என்று மக்களை அவதானமாக இருக்குமாறு வானிலை எச்சரிக்கை தெரிவிக்கிறது. அரசியல்வாதியும் அதிகாரியுமான ஒருவர் லண்டன் அரசியலில் இருந்து தானாக பதவி விலகியுள்ளார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மோகன் மச்சிவினியோ தனது பதவியை விலகியுள்ளார். தாம் தகுதி அற்றவர் என்று சொல்லி கூறியிருக்கிறார். மேலும் இங்கிலாந்தில் ஏர்போர்ட் அதாவது விமான நிலையங்களுக்கு வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் 5 உணவுப் பொருட்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து அரசாங்கம் செய்தி சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு பொருளுக்கு 5000 பவுண்ட்ஸ்கள் அறவிடப்படும் என்று அத்துமீறி கொண்டு வந்தார். இதனை மோப்ப நாய்கள் மூலம் இதனை கண்டுகொள்ளுகிறார்கள். இந்த கால் வாய் நோய் ஏற்பட்டிருக்கிறது மிருகங்களுக்கு. இதனுடைய அபாயத்தை தடுக்கும் முகமாகவும் விவசாயிகளுக்கு உணவுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் இதனை தடை செய்திருக்கிறார்கள். அதாவது பச்சை இறைச்சி வகைகள், பதப்பட்ட இறைச்சி வகைகள், பாட்பொருட்கள், சீஸ் மற்றும் கால்நடை உணவுகள் இவற்றை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடையில் வாங்கி வரும் ஒரு பானுக்குள் வைக்கும் இந்த இறைச்சி பதப்படுத்திய இறைச்சி ஆனாலும் அதற்கு அபராதம் விதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறும். நன்றி.